ஐயா இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் யாரும் தமிழ்காரே நமக்கு கிடைக்கல பேட்டி எடுக்கிறதுக்கு. அதனால் இவங்க ஒரு ஹிந்திக்கார் வந்திருக்காங்க. அவங்க ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் கோயிலை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா, செகண்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் வரீங்களா? எல்லா கோயிலெலாம் சுற்றி பார்த்தீங்களா? சரி, இங்கே என்ன எவ்வளோ லிங்கம் இருக்குமா? இங்கே கோடி லிங்கேஸ்வரர். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் வந்திருக்கோம். இந்த கேஜிஎஃப்பில் தான் ஒரு கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம். கோடி லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்காக பிரத்யேக காட்சி காட்ட போகிறோம். பர்மிஷன் வாங்கி எடுக்கப்பட்ட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா கோடி லிங்கேஸ்வரர் கோயில். ஐயா கோடி லிங்கம் இருக்குது. இங்கே கோடி லிங்கம் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம், ஒரு பழமையான சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் தான் இப்போ வந்திருக்கோம். இதான் கோடி லிங்கேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஐயா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணுறாங்க. நாமளும் வந்திருக்கோம். காண கிடைக்காத காட்சி. ஐயா ஐயா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம். கோடி லிங்கேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். அதை இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தோம் எல்லாமே. இப்போ நம்ம யாரும் தமிழ்காரர் கிடைக்கல. இப்போ தான் தமிழ்காரர் கிடச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோடு கிடச்சிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேட்டி எடுப்போம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்கள் பேர்? ஐயா ஸ்ரீதர். ஸ்ரீதர். எங்கேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்களா? ஐயா உங்கள் பேர்? ஐயா விஜய். விஜய். எங்கேருந்து வரீங்க ஐயா? பெங்களூர் தான். பெங்களூர். அம்மா உங்கள் பேர்? ரோஜாமணி. ரோஜாமணி. எங்கேருந்து வரீங்க? பெங்களூர்லேருந்து வரேன். உங்கள் பேர்? எல்லாம் பெங்களூர்லேருந்து வரீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா, செகண்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் வரீங்களா? எல்லா கோயிலெலாம் சுற்றி பார்த்தீங்களா? சரி, இங்கே என்ன எவ்வளோ லிங்கம் இருக்குமா? இங்கே கோடி லிங்கேஸ்வரர். கோடி லிங்கேஸ்வரர். அது கேள்விப்பட்டு தான் வந்துருக்கீங்களா? சரி சரி. கோடி இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரிங்க ஐயா. இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் லிங்கம் மேல இருக்கும். ஆனா பேர் வந்து கோடி லிங்கேஸ்வரர். கோடி லிங்கேஸ்வரர். அட வந்து புதுசா வரவங்கலாம் வந்து என்னன்னா புதுசா லிங்கம்லாம் வைக்கிறாங்க. சரிங்க ஐயா. அது அப்படியே ஒருத்தர் வேண்டிங்க, அதனால அப்படியே போயிட்டே இருக்கு. சரி சரிங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஐயா நம்ம தமிழ்காரை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. இங்கே தமிழ்கார் யாரும் நமக்கு கிடைக்கல. இதோ இப்போ தான் கிடைச்சாங்க. அழகாக பேட்டி கொடுத்தாங்க. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் பக்கத்தில் தான் இந்த கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஐயா கோடி லிங்கம் இருக்குது. ஐயா அதான் அது பேர் தான் கோடி லிங்கேஸ்வரர்னு பேர். ஐயா எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி அற்புதமான ஒரு காட்சி. அதான் கோடி லிங்கேஸ்வரன் பேர். ஐயா பிரத்யோக காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம். 1-2 லிங்கம் ஐயா. கோடி லிங்கம். அதான் கோடி லிங்கேஸ்வரன் பேர் இந்த கோயில் பேர். இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் வந்து வில்வ மரம் தான். ஐயா அதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கோம். டிக்கெட்டு தான் ஐயா. டிக்கெட் வாங்கியிருந்தால் கோயில் உள்ளே வரணும். வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை ஐயா. ஆஃபீஸில் கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்துன்னுக்குறோம். ஐயா மக்கள் வந்து ஃபுல்லாக வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ஐயா கோயில் கருவறை எடுக்க அனுமதி இல்லை. ஐயா கோயில் உள்ள அனுமதி இல்லை. அது கோயில் உள்ளே படையெடுக்க விடல. ஐயா அனுமதி கேட்டு தான் படம் எடுத்துன்னுக்கிறேன். ஐயா இந்த கோடி லிங்கம் பார்த்துன்னுக்கிறீங்க. ஐயா இன்றைக்கெல்லாம் பார்த்தா கூட காண கிடைக்காத காட்சி. ஐயா
கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோயில். கோடி லிங்கம் இருக்கு ஐயா. இங்கே 1 2 லிங்கம் இல்லை, கோடி லிங்கம் இருக்குது. அற்புதமான ஒரு திருத்தலம். மறக்காமல் வாங்க. கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் அருகாமையில் இருக்கும் கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோயில். இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் யாரும் தமிழ்காரே நம்ம கிடைக்கல பேட்டி எடுக்கிறதுக்கு. அதனால் இவங்க ஒரு ஹிந்திக்கார் வந்திருக்காங்க. அவங்க ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் கோயிலை பற்றி சொல்லுவாங்க. சொல்லுங்கள். Namaskar. And this is a Sir, where are you from, sir? I am from Jharkhand. Jharkhand. Yeah. Yeah, this is the second time or first time, sir? This is the second time visit in the last 1 year, Yeah, okay, sir. and this is a very unique temple. Yeah, yeah. Yeah, means 90 lakh sibling they are telling. Yeah, So it's one of a very unique experience. yeah, okay, sir. Do you like And this also, temple? it's like a very calming environment. Every time we visit here, our soul is like calm, cool. So even in the hot weather, it's very calming, and we find it very peaceful to visit over here. Yeah, okay, okay, Our thank you. baby also enjoys this. Yeah, yeah. That's what. It's okay, sir. Thank you, sir. Thank you. Thank you. Which channel? அண்ணாமலையார் யூடியூப். சாமியுடைய கருவறை எடுக்க பர்மிஷன் இல்லை ஐயா. அதனால் வெளியே தான் படம் எடுக்க விட்ருக்காங்க. அதுவும் ஷூட்டிங் பண்ணவே விடமாட்டேன்ட்டாங்க ஐயா. அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பிரத்யேக அனுமதி கேட்டு வாங்கி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் காமிச்சுன்னுக்கிறோம். மறக்காமல் வாங்க. இந்த கோடி லிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க ஐயா. ஆந்திரா மாநிலத்துலேருந்து வராங்க, தமிழ்நாடு மாநிலத்தில் வராங்க, கர்நாடகா மாநிலத்தில் வராங்க. 3 ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் மக்கள் வராங்க எங்கே பார்க்குறதுக்கு. அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. கோடி லிங்கேஸ்வரர் கோடி லிங்கத்தை பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துன்னு போயின்னுக்கிறோம் பாருங்கள். அற்புதமான ஒரு காட்சி ஐயா. கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துன்னுக்குறோம். எல்லா லிங்கத்தையும் உங்களுக்கு காமிச்சுன்னுக்குறேங்க ஐயா. அதான் கோடி லிங்கேஸ்வரன் பேர் ஐயா. கோடி லிங்கம் இருக்கு ஐயா. ఖుషి వచ్చింది ఆడ. கோயிலை சுற்றி தான் பார்த்துன்னுக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு காட்சியாக பார்த்துன்னுக்கிறீங்க. கோடி லிங்கம், அந்த லிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அதான் கோடி லிங்கேஸ்வரர் சொல்கிறாங்க ஐயா. கோடி லிங்கேஸ்வரர்.
இன்றைக்கெல்லாம் எண்ண கூட எண்ண முடியாதுங்க. அதான் கோடி லிங்கேஸ்வரருங்க ஐயா. சிவபெருமான் பாருங்க, கோடி லிங்கமாக காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான். நாங்கள் கேள்விப்பட்டதான் இவ்வளோ தூரம் வந்தோங்க ஐயா. கேள்விப்பட்டதான் நாங்கள் வந்தோம். அதான் அனுமதி, வீடியோவை எடுக்க அனுமதி இல்லை அந்த கோயிலில். கோயில் கருவறையும் அனுமதி இல்லை. அனுமதி கேட்டு தான் நாங்கள் ஒரு வீடியோவை உங்களுக்கு காமிச்சுன்னு வந்துருக்குறோங்க ஐயா. போடலாம். பிரத்யோக காட்சிங்க தாயா. அற்புதமான ஒரு லிங்கத்தை பார்த்துன்னுக்கிறீங்க. கோடி லிங்கம் பிரத்யோக காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. பர்மிஷன் கேட்டு தான் இது நம்ம வீடியோ பண்ணின்னுக்கிறோம். பிரத்யோக காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அற்புதமான ஒரு திருத்தலம் கோடி லிங்கேஸ்வரர். கோயில் கருவறையை படையெடுக்க விடல ஐயா. ஐயாவுடைய வெளியிலேருந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். வீடியோவை பாருங்கள். கோயிலுடைய கொடிமரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். அந்த கோடி லிங்கம் ஐயா. கோடி லிங்கத்தை தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். கோயில் சுற்றி தான் பார்த்துன்னுக்குறேன் ஐயா. பர்மிஷனே இல்லை ஐயா. யாருக்கும் பர்மிஷன் இல்லை. அனுமதி பெற்று தான் எடுத்துன்னுக்குறேன் ஐயா. கேமராவே உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு பர்மிஷன் போட்டாங்க ஐயா வெளியே. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அற்புதமான திருத்தலத்தை பார்த்துன்னுக்குறோம். அற்புதமான ஒரு திருக்காட்சி, காண கிடைக்காத திருக்காட்சிங்க ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம் கோடி லிங்கேஸ்வரர் பாருங்க ஐயா. கண்டிப்பாக வாங்க ஐயா, மறக்காமல் வாங்க. சிவன் பக்தரெல்லாம் வாங்க, மறக்காமல் வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்க. இதான் கோடி லிங்கேஸ்வரர்னு சொல்கிறேன். கோடி லிங்கம் ஐயா. 1 2 லிங்கம் ஐயா, 100 இல்லை 1000 இல்லை, கோடி. கோடி லிங்கேஸ்வரர். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகிடலாம். கோடி லிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோட்டீஸ்வரர் ஆகலாம். அதான் ஒரு பழமொழிங்க ஐயா. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். நீங்கள் நேரில் வர முடியாது, நம்ம வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக பிரத்யோக காட்சி எடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஐயா. கஷ்டப்பட்டு 3 ஸ்டேட்டு தாண்டி வந்திருக்கோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா வந்திருக்கேன் ஐயா. ஒரு மக்கள் சாமியை பார்க்கறதுக்கு கியூவில் நின்றுக்கிறாங்க. மக்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கியூவில் நின்றுக்கிறாங்க ஐயா. 3 ஸ்டேட்லேருந்து வராங்க மக்கள், வந்து 3 ஸ்டேட்லேருந்து வராங்க பாருங்கள். அந்த தான் பிரத்யோக காட்சி இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஐயா, இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம்னா பாருங்கள், இந்த கோயில் மரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்து இந்த குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டு போகிறாங்க ஐயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அரசாங்க வேலை கிடைக்கிறவங்க, ரெண்டாவது தொழிலில் முன்னேற்றம் அடைகிறவங்க, அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் தரிசனம் பண்ண. அதான் கோடி லிங்கேஸ்வரர். ஏழ்மையாக இருக்கிறவங்களாம் வாங்க, கண்டிப்பாக நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகலாம். இந்த கோடி லிங்கத்தை தரிசனம் பண்ணுங்க ஐயா. கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறாங்க இல்லையா, கோடி புண்ணியம்னு. அதாவது கோடி புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடைய பிரத்யோக காட்சி தான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. மக்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கியூவில் நின்றுக்கிறாங்க ஐயா. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் எடுத்தால் கூட வீடியோ எடுத்து ஆகாதுங்க ஐயா.
திருமண திசையெல்லாம் லிங்கமாக இருக்கு ஐயா. கிழக்கு பக்கம் போனாலே லிங்கம், மேற்கு பக்கம் போனாலே லிங்கம், தெற்கு பக்கம் போனாலே லிங்கம், வடக்கு பக்கம் போனாலே லிங்கம். எந்த திசைகள் திருமண இடத்துலலாம் லிங்கமாக இருக்கு ஐயா. அதான் கோடி லிங்கம் ஐயா. எண்ணி பார்க்க டைம் இல்லை ஐயா. அப்படியே பிரத்யேகமாக உங்களுக்காக படையெடுத்து காமிச்சுன்னுக்கிறோம். சாமியை பார்க்க மக்கள் பாருங்கள் க்யூவில் நின்றுக்கிறாங்க. ஆனால் உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஐயா. சாமியை பார்க்க அனுமதி இல்லை. அதனால் வெளியேருந்தே உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேங்க ஐயா. சாமியை பார்க்க மக்கள் வந்து க்யூவில் நின்றுக்கிறாங்க ஐயா. அந்த ஒரு பிரத்யேக காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். ஐயா இந்த மரத்தில் தான் பாருங்கள் குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள் பாருங்கள் மாங்கல்யம் கட்டியிருக்காங்க பாருங்கள் மரத்தில். இந்த மரத்தில் வந்து மாங்கல்யம் கட்டினா சீக்கிரமாக திருமணம் ஆகணும் ஒரு ஐதீகம் ஐயா. இங்கே கோயிலுடைய இது வரலாறு சொல்கிறாங்க. அதான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். நிறைய தமிழ் பேசுகிறவங்க, கன்னடா பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாமே வந்திருக்காங்க. 3 ஸ்டேட்டில் உள்ள மக்கள் வராங்க. இதையே காமிச்சிருப்போம்ல போல பாருங்க. கோயில் சுற்றி கோயில் சன்னிதி சுற்றி வச்சுருக்காங்க பாரு, லிங்கம் வச்சுருக்காங்க ஐயா. இதான் கர்நாடகா மாநிலம் ஐயா. கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது இந்த கோயில். रास्ता किधर से है? ஏன் இன்றைக்கெல்லாம் சுற்றி பார்த்தா கூட பார்க்க பத்தாதுங்க ஐயா. அதான் கோடி லிங்கம்னா நான் வாய் சொல்லுங்களா ஐயா. கோயில் ஃபுல்லாகவே இருக்கு ஐயா. கிட்டத்தட்ட ஐயா இந்த கோயிலுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயா ஒரு 5 ஏக்கராக்கு மேலே இருக்கு ஐயா. மிகப்பெரிய ஒரு கோயில், பிரம்மாண்டமான கோயில் ஐயா. பிரம்மாண்டமான கோயில். அதை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அதான் 1 2 இல்லை, கோடி லிங்கம்னா நான் வாய் சொல்லுங்களா ஐயா. கோடி லிங்கம் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்துருக்குறோம் ஐயா. கோயிலை சுற்றினே வரோம், சுற்றி ஆகலையா. எந்த பக்கம் பார்த்தாலே லிங்கமாக தெரியுது. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் அரை மணி நேரமாக சுற்றுறோம். அப்படி லிங்கத்தை பார்த்து ஆகலையா. இன்னும் பாதிக்கு மேலே இருக்கு ஐயா.
கோடி லிங்கம்னா வாய் சொல்லுங்களா, பார்க்க காண கொடுக்காத காட்சி. அடுத்து வந்து பெரிய லிங்கத்தை பார்க்க போகிறோம், அப்புறமா காமிக்கிறேன் ஐயா. ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றி பார்த்துருவோம், எல்லா லிங்கத்தையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஐயா. கோடி லிங்கம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? கோடி லிங்கம் பாருங்கள், கோடி புண்ணியம் ஐயா. கோடி லிங்கம் பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? அதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. கண்ணு கேட்ட தூரமாக லிங்கமாகவே தெரியுதுங்க பாருங்க ஐயா. இப்படி திரும்பினாலே லிங்கம், இப்படி திரும்பினாலே லிங்கம் ஐயா. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஐயா. அதோடைய பிரத்யேக காட்சி உங்களுக்காக அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட வீடியோங்க ஐயா. கோயில் சுற்றினே இருக்கிறான், இன்னும் சுற்றி பார்த்து ஆகல ஐயா. அற்புதமான ஒரு காட்சி ஐயா, அற்புதமான ஒரு திருத்தலம். கோடீஸ்வரர், ஸ்ரீ கோடீஸ்வரர் கோயில் பேர் ஐயா. கோடி லிங்கேஸ்வரர்னு சொல்கிறாங்க. இது கர்நாடகா மாநிலம் தான் ஐயா. நம்ம கர்நாடகா மாநிலத்தை வந்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பெரிய நந்தியை பார்க்க போகிறோம், பெரிய லிங்கத்தை பார்க்க போகிறோம் ஐயா. ஃபஸ்ட்டு எல்லாம் கோயிலை சுற்றி பார்த்துருவோம், எல்லா லிங்கத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஐயா. காமிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம பெரிய லிங்கத்தை போய் பார்க்க போகிறோம். கோயிலை சுற்றி பார்த்துனே இருக்கிறான், உன்னை சுற்றி பார்க்க ஆகலையா. மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில். பிரம்மாண்டம் என்றால் நீங்கள் சினிமாவில் தான் பிரம்மாண்டம் பார்த்துருப்பீங்க, ஆனால் நேரடி காட்சி எந்த ஒரு கோயில் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இல்லையா. இவ்வளோ லிங்கம் இல்லையா, இங்கே பார்க்கலையா. எந்த சிவன் கோயிலுக்கு நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம், அந்த கோயிலில் இவ்வளோ லிங்கத்தை நம்ம பார்க்கல. இப்போ தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம் எல்லாமே. கண்ணு கெட்ட தூரமாக லிங்கமாக இருக்கு ஐயா. பிரத்யோக காட்சி. இன்னும் கோடி லிங்கம் நான் சும்மா அவங்க ஐயா. அப்படியே வாங்க ஐயா, சுற்றி பார்க்கலாம், கோயிலவே சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கடைசியில் பெரிய நந்தி பெரிய லிங்கத்தை பார்க்குறோம், போகலாம் வாங்க. தான் ஐயா பெரிய நந்தி பெரிய லிங்கம் ஐயா. நடுங்க ஐயா, சுற்றி பார்க்கலாம், நடுங்க அப்படியே பார்க்கலாம், எல்லா லிங்கத்தையும் பார்க்கலாம் வாங்க ஐயா. கோடி லிங்கம் பார்க்கணுன்னா நான் வாய் சொல்லுங்களா, எல்லா லிங்கத்தை பார்த்துன்னுக்கிறீங்க வாங்க. உங்களுக்காக பிரத்யோக காட்சி தான் காமிச்சுன்னுக்கிறேன் ஐயா. பாருங்க ஐயா, பிரம்மாண்டமான கோயில் ஐயா. எங்கேயுமே இவ்வளோ பெரிய கோயில் பார்த்ததில்லை ஐயா. அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்கிறேன் ஐயா. மறக்காமல் எப்படின்னா வந்தீங்கன்னா வாங்க, கர்நாடகா மாநிலம் வாங்க. கேஜிஎஃப்லேருந்து ஐயா ஒரு 25 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்லேருந்து மக்கள் வராங்க இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. கர்நாடகாவிலேருந்து வராங்க, ஆந்திராவிலேருந்து வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. இன்னும் கோயில் நம்ம சுற்றி பார்த்துட்டே இருக்கிறேன், இன்னும் சுற்றி பார்த்து ஆகல ஐயா. சுற்றி பார்த்துன்னே இருக்கிறேன் ஐயா உங்களுக்காக.
பிரத்யேக காமிச்சிருக்கிற வீடியோவை பாருங்கள். கோடி லிங்கம் நான் வாய் சொல்லுங்களா ஐயா? கோடி லிங்கம் ஐயா, கோடி லிங்கம், கோடி லிங்கம், கோடி லிங்கம் ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம் ஐயா. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஐயா. இந்த மாதிரி காட்சி எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் சுற்றி காமிச்சுன்னுக்கிறோம். ஒவ்வொரு கோயிலாக சுற்றி காமிச்சிக்கிறோம். நாங்களும் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறோம் ஐயா. சுற்றி பார்த்தா ஆகல ஐயா. இன்னும் உங்களுக்காக தான் வீடியோ எடுத்துன்னுக்கிறேன் ஐயா. அது பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க ஐயா. வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை, எந்த யூடியூப் சேனலுக்கோ செய்தியோ இல்லை. அப்புறம் நாங்கள் ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்டோம் ஐயா. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படி சொன்னதுனால தான் பர்மிஷன் கொடுத்தாங்க ஐயா. பாருங்கள் ஐயா, ரொம்ப என்ன மாதிரி கண் கூடாத காட்சி ஐயா. ஒன்றா இரண்டா ஆயிரமா லட்சமா கோடி லிங்கம் ஐயா. அதான் கோட்டீஸ்வரர். கோடி லிங்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. பிரத்யோக காட்சி ஐயா. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் லிங்கம், எந்த பக்கம் திரும்பினா சிவலிங்கம். சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது. எந்த திசை எடுத்தாலும் லிங்கமாக தெரியுதுங்க ஐயா. எந்த திசை எடுத்தாலும் லிங்கமாக காட்சி கொடுக்குறார் பகவான். அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துன்னுக்கிறேன். இப்போது அற்புதமான ஒரு திருத்தலம். சிறப்பான ஒரு காட்சி பாருங்கய்யா. என்ன மாதிரி லிங்கம் பாருங்கய்யா. எக்கச்சக்கமான லிங்கம் ஐயா. கோடிக்கணக்கான லிங்கம் ஐயா. கோடி லிங்கம், கோடி லிங்கம் ஐயா. அதுதான் உங்களுக்காக நான் எடுத்துருக்கிறேன், படம் எடுத்துருக்கிறேன் பாருங்கய்யா. ஐயா நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க வராங்க, ஹிந்திக்காரங்க வராங்க, தமிழ்காரங்க வராங்க, தெலுங்கு பேசுகிறவங்க வராங்க, மலையாளம் பேசுகிற கூட வராங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சிங்க ஐயா. அற்புதமான ஒரு காட்சி ஐயா. சிறப்பான காட்சி. கோயில் சுற்றி நேக்கிற ஐயா. இன்னும் சுற்றி பார்த்தாவல ஐயா. அற்புதமான ஒரு காட்சி தாங்க ஐயா. கோடி லிங்கம் ஐயா. 1 2 இல்லை, கோடி லிங்கம். அற்புதமான ஒரு காட்சிங்க ஐயா. கண்டிப்பாக வாங்க, மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் கூட பத்தாதுங்க உங்களுக்கு சுற்றி பார்க்க. இன்றைக்கெல்லாம் சுற்றினா கூட உங்களுக்கு அந்த வெறுப்பு வராதுங்க ஐயா. நாங்களே சுற்றுறோம். இன்னும் சாமியை பார்த்து அவ்வளோ கோயில் சுற்றியே பார்த்து அவ்வளோ ஐயா. அவ்வளோ லிங்கம் இருக்கு ஐயா. பாருங்க ஐயா, கண்ணு கெட்ட தூரமாக லிங்கமாக தெரியுது பாருங்க ஐயா. ஐயா இப்போ பெரிய லிங்கம், பெரிய நந்தி பார்த்துன்னுக்கிறீங்க. 2 இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஐயா. বাবার মতো
ஐயா இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் சுற்றி பார்த்தோம், கோடி லிங்கத்தை பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து லாஸ்ட் பெரிய லிங்கத்தை பார்த்துன்னுக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காமல் வந்தீங்கன்னா கேஜிஎஃப் வாங்க. கேஜிஎஃப்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு லிங்கத்தை, கோடி லிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் ஐயா. சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.